இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் சூரத்துல் அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூரா. இந்த சூரா மக்காவில் இறங்கியது. மொத்தம் 42 வசனங்கள். இதிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சூறாவில் சில முக்கியமான விடயங்களை கூறுகின்றார். அதிலே மிக ஒரு குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் சமத்துவம். இஸ்லாத்தில் சமத்துவம், அவர் பெரியவர் இவர் சின்னவர் என்ற வேறுபாடு கிடையாது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இதிலே ஆரம்பத்தில் இந்த விடயத்தை தான் கூறுகின்றார். ஆகவே நாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு பரக்கத்துக்காக வேண்டி குர்ஆனுடைய ஆரம்ப சில வசனங்களை நாம் ஓதுவோம். அதற்கு பிறகு அதனுடைய தஃப்சீரை நாம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அபஸ, அந்த அபஸங்கிற ஓதப்பட அபஸ என்று ஓதப்படா. ஹம்ஸா அலிஃப் வரப்படா, ஆ இல்லை, ஐன். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா أو يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இப்பொழுது 6 வசனங்களை நாம் ஓதினோம். அதன் அடிப்படையில் இந்த சூறாவில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சில முக்கியமான விடயங்களை பேசுகிறான். அது எமக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமான விடயங்கள். இதிலே முதலாவதாக ஒரு சம்பவத்தை பேசுகிறான். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா, கண்டறியாத சஹாபி, அவருடைய சம்பவத்தை சொல்லுகிறான். அடுத்ததாக இந்த சூறாவுடைய 2வது சாராம்சம், மனிதன் என்பவன் நன்றி கெட்டவன். மனிதன் என்பவன் நன்றி கெட்டவன். 3வதாக மனிதனுடைய சாப்பாடு எங்கிருந்து வருகின்றது? மனிதனுக்குரிய சாப்பாடு எங்கிருந்து வருகின்றது? இவனுடைய உழைப்பால் வருகின்றதா அல்லது அல்லாஹ் தருகின்றானா? 4வதாக கியாமத்துடைய நாளையுடைய பயங்கரம். அது எவ்வளவு நெருக்கமாக இருக்கும் என்றால், நெருக்கமான மனைவியை கண்டு ஓடுவான். எவ்வளவு இறுக்கமான நாள் என்றால், நெருக்கமான தனது பிள்ளைகளை கண்டு விரண்டோடுவான் என்ற இந்த 4 விடயங்களையும் இந்த சூரா உள்ளடக்கியிருக்கின்றது. இந்த சூரா இறங்குவதற்குரிய காரணம், என்ன என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய அந்த வாழ்க்கையில் மக்களுக்கு மத்தியில் தாவத் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாவது மக்கள் தீனுக்குள்ளே வந்து சேரணும் என்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுக்தியை கையாண்டாங்க. எப்படி என்றால், மக்காவில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பெரும் தலைவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் மற்ற மக்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளே வந்துடுவாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருதினாங்க. தாவத்துக்கு முக்கியமான விடயம் அஹ்லாக். அஹ்லாக் இல்லாமல், பண்பாடு இல்லாமல் தாவத் வளராது. பேச்சால தாவத் வளரும் சொன்னா இன்று எவ்வளோ வளர்ந்திருக்கு. பேச்சால தாவத் இல்லை, அஹ்லாக், பண்பாடு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பேசல, அதிகமாக பண்பாடு தான் மக்களுக்கு மத்தியில் விதைச்சாங்க. அப்போ அபூஜஹல், உத்பா, ஷைபா, உமையா, வலீத் இப்னு முகீரா, இது போன்ற பெரும் காஃபிர்கள்கிட்ட போய் காஃபிர்களை அழைச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்து கொடுத்துக்கிருப்பாங்க. ஆசையோட, ஆர்வத்தோட.
ஒரு பெரிய ஆள் வந்திருக்கிறார். இப்போ இவரை எப்படியாவது இஸ்லாத்துக்குள்ள அழைச்சிடணும், இவரை எப்படியாவது தீனுக்குள்ள கொண்டு வரணும் என்ற ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், துடிப்பு. இப்போ இப்படி தாவத்து கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விடயம் நடக்குது. என்னென்னா, இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் அவர் கண் தெரியாதவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோட கதைச்சு கொண்டிருக்கிறாங்க என்ற விடயம் தெரியாது. அவருக்கு பிறந்ததிலிருந்தே கண் தெரியாது. ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்போ தூரத்தில் இருந்து அவர் வாரார், கண் தெரியாதவர் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வாரார். அல்லிம்னி மா அல்லமக அல்லாஹ், யா ரசூலல்லாஹ் எனக்கு குர்ஆனை கற்றுத்தாங்க, எனக்கு குர்ஆனை கற்றுத்தாங்க. பல தடவை சொல்லி கொண்டு வந்தார். என்ன எவ்வளத்த நபி அவங்க இருக்காங்கன்னு தெரியா, சத்தம் கேட்குது, யார் யார் இருக்காங்கன்னு தெரியா, யா ரசூலல்லாஹ் என்னை கற்றுத்தாங்க கற்றுத்தாங்கன்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிச்சாங்க, வா இவர் இன்னரம் வாராரே, நான் முக்கியமான ஆக்களோட பேசிக்கொண்டிருக்கிறேன், இவர் இன்னரம் வாராரே, வந்து திருப்பி திருப்பி அந்த தொண நச்சரித்து கொண்டிருக்கிறாரே என்ற ஒரு முகத்தில் ஒரு சுளிப்பு ஏற்பட்டுச்சு. ஏன், இவங்க எல்லாரும் முக்கியமான ஆக்களோட பேசிக்கிறீங்க, விட்டா பேசிடுவாங்க, ஆக்களை கூப்பிட்டு பள்ளிக்குள்ள எடுத்துருக்கி, நாம் அது வேறு வேலை பார்த்தீங்கன்னா வந்தவங்க பேசிடுவாங்க. அப்போ அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் இன்னரம் வந்து நின்றுக்கு கனாட்டுப்படுத்துகிறாரே என்று அவருடைய முகத்தில் கொஞ்சம் கடுகடுத்தார்கள். இப்போ அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைக்கான். அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைக்கான். அபஸ கடுகடுத்தா, ஒத்தவல்லா அவரை விட்டு முகத்தை திருப்பினார், அவரை விட்டு முகத்தை திருப்பினார். இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிறவருக்கு அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். 6 சிறப்பம்சம் இருக்கு அவருக்கு. முதலாவது சிறப்பம்சம் என்னண்டா, இவர் சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. அல் குர்ஆனில் அல்லாவை பயப்படக்கூடியவர் என்று சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்ட ஒரு ஆள். அல்லாவை பயப்படக்கூடியவர் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அல்லாவை சொல்லிங்க, இவர் அல்லாவை பயப்படக்கூடியவர். நாம சொல்லலாம் இவர் தக்குவாதாரி, இவர் அல்லாவை பயப்படுறாள், நாம சொல்லலாம். இது உண்மையாகவும் இருக்கும் பொய்யாகவும் இருக்கும். அல்லாவை சொல்றான், இவர் அல்லாவை பயப்படக்கூடியவர். இரண்டாவது இவருடைய சிறப்பம்சம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 3 முஅத்தின்கள் இருந்தாங்க. ஒன்று பிலால், உம்மு மக்சூம், மூன்றாவது இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம், கண் தெரியாத சஹாபி. இந்த 3 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிரத்யோகமான முஅத்தின்கள். தஹஜ்ஜுடைய அதான் சொல்லுவார் பிலால் ரலியல்லாஹு தஆலா. இப்போ நாம் எல்லாரும் ரமலானில் தான் சஹர் பாங்கு சொல்றது, தஹஜ்ஜுடைய பாங்கு சொல்றது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் தஹஜ்ஜுடைய அதான் இருந்துச்சு. அது யார் சொல்லுவார்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் சொல்லுவாங்க. சுபஹுடைய அதான் இந்த கண் தெரியாத சஹாபி தான் சொல்லுவார். அவருக்கு அல்லாஹ் அவ்வளோ சிறப்பு கொடுத்திருந்தார். மூன்றாவது இவருக்குரிய சிறப்பு, இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் கண் தெரியாத இந்த சஹாபிக்குரிய மூன்றாவது சிறப்பு என்னென்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை விட்டும் வேறு எங்காவது பயணம் போனால், யுத்தத்துக்கு போனால் இவரைத்தான் இமாமாக்கிட்டு போவாங்க. ஏன் காரணம்? இவருக்கு குர்ஆன் தெரியும். இவர் குர்ஆனை படிச்சிருக்கார். 4 மாதம் போவாங்க, 40 நாள் போவாங்க, நீண்ட பயணங்கள் போவாங்க. மதீனாவுக்கும் அமீராக நியமிக்கிறது யாரு? இப்னு உம்மி மக்தூம். இப்போ ஹுத்பா ஓதணும் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளிக்கிழமை இருந்தானே ஹுத்பா ஓதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிம்பரில் ஏற மாட்டார், அவ்வளோ கண்ணியம். நபி அவங்க நின்ற இடத்துல நான் நிற்கிறா என்று என்ன செய்வாரண்டா, கொஞ்சம் இடது பக்கம் சைட்டாகி தனிப்பாராம், அவ்வளோ மரியாதை. ஐந்தாவது இவருக்குரிய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவது இவருக்குரிய சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை படித்து கொடுக்கறதுக்காக வேண்டி முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சேர்த்து இவர் அனுப்பி வச்சாங்க மதீனாவுக்கு, மக்காவில் இருக்கக்கூடிய. இவர் போய் இவர முயற்சியால் 70 குடும்பத்தை இஸ்லாத்துக்குள்ள எடுத்திருந்தார்.
யார் அது? கண் தெரியாத ஒரு சஹாபி. கண் தெரியாத, 2 கண்ணும் தெரியாத ஒருவருடைய முயற்சி. 70 குடும்பம் நபி அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. தல அல் பத்ரு அலைனா என்று பாட்டு படிச்சாங்க தானே. வரவேற்றது யார் தெரியுமா? இந்த இப்னு உம்மி மக்தூமுடைய முயற்சியால் உருவாகின 70 குடும்பம். அடுத்த சிறப்பு அவருக்குரியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால் பார்த்தா தான் சஹாபி ஆகலாம். ஆனால் இவர் பார்க்கவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால் பார்க்காமல் சஹாபி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவர் இவர் தான் முதலாவதாக. அந்த சட்டத்தை உருவாக்கி நபி அவங்கள பார்த்தா தான் சஹாபி. கனவை பார்க்கணும். இப்போ நாம கனவுல நபி அவங்கள கண்டுட்டோம், சஹாபி ஆகலாமா? இயலாது. நபி அவங்கள காலத்திலே ஒருத்தர் வாழ்ந்தார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பார்க்கல, சந்திக்கல, சஹாபியாக இயலாது. ஆனால் இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால் பார்க்காம சஹாபி என்ற பட்டத்தை வாங்கியிருக்கார். இந்த இப்னு உம்மி மக்தூம், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் காதிசியா யுத்தம் நடக்குது. காதிசியா யுத்தம் நடக்கக்குள்ள இவர் ஒரு புடியாக இருந்தார். முஸ்லிம்களுடைய கொடியை நான் தான் ஏந்தி கொண்டிருக்கணும். பாருங்க, கண் தெரியாதவர் முன் வரிசையில் நின்று யுத்தத்துடைய கொடியை தாங்கி பிடிச்சிக்கிறார். பிடிவாதமாக இருந்தார். இல்லை, நீங்கள் போங்க, நீங்கள் வர தேவையில்லை, உங்களுக்கு கண் தெரியாது. இல்லை, நான் தான் தாங்க ரெண்டு. அந்த காதிசியாவுடைய அந்த கருத்த கொடியை இவர் தாங்கி பிடிச்சு கொண்டிருந்தார். ஒரு காஃபிர் வந்து இவர் நெஞ்சில் குத்தினார். அந்த யுத்தத்தில் இவர் ஷஹீதாயினார். இப்படி 6 சிறப்பு இந்த அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருக்கிறது. இவர் தான் வாரார், இவர் தான் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கடுகடுத்தாங்க. ஒத்தவல்லா, கொஞ்சம் அவரை விட்டு முகத்தை திருப்பினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்பொழுதுதான் அந்த ஆயத்தை சொல்கிறான். அபஸ வதவல்லா அன் ஜாஅஹுல் அஅமா. அஅமா என்றால் குருடன், கண் தெரியாதவர். கண் தெரியாத அந்த சஹாபி வந்த பொழுது நீங்கள் முகத்தை சுளுத்தீர்கள், முகத்தை நீங்கள் திருப்பினீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் தான் சொல்லிங்க. யார பேர்? அல் குர்ஆன்ல சஹாபாக்கள்ல யார பேரும் வரல, ஒரே ஒரு சஹாபிர பேர் தான் அல் குர்ஆன்ல வந்துருக்கு. இவர பேரும் வரல, அமான்னு தான் வருகிறது, கண் தெரியாதவர் என்று தான் வருகிறது, பெயர் வரல. ஆனால் ஒரே ஒரு சஹாபியுடைய பெயர் வருகிறது. யார் அது? படிச்சிருப்பீங்களே உள்ளே? படிக்கலையா? இஸ்லாம் புத்தகத்தில் வருது. ஸைத் ரலியல்லாஹு தஆலா. யாரு? ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஃபலம்மா கதா ஸைது என்று அல்லாஹ் சொல்றார். ஸைத் ஒரு சஹாபியோட பேர் சொல்றார். இது ஒரு பொதுவான ஒரு அறிவு. இந்த ஸைத் யார் தெரியுமா? பெரிய ஆள் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை. ஒரு அடிமையுடைய பேர் அல் குர்ஆன் அல்லாஹ் சொல்றார். அப்ப அன்ஜாஹுல் அமா, அந்த கண் தெரியாத சஹாபி வந்தார். வந்த பொழுது நீங்கள் முகத்தை சுளித்தீர்கள். ஒமா யுதிரீக, உமக்கு அறிவித்தது என்ன? லஅல்லஹு யஸக்கா, அவர் திருந்துவார், அவ் யதக்கரு, அல்லது அவர் படிப்பினை பெற்றுக்கொள்வார் என்று உமக்கு அறிவித்தது என்ன? இவரை பிறகு நாம படிச்சு கொடுக்கலாம், இவங்க தான் முக்கியமான ஆக்கள் என்று அவரை பிற்படுத்தி இவங்களை முற்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? யாரை பார்த்து கேட்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை கேட்கிறார். தேடி வந்த ஒரு ஆளை நிப்பாட்டி வச்சு இவங்களுக்கு நீங்க பயான் பண்ணி கொண்டிருக்கிறே, உங்களுக்கு என்ன உரிமை? ஃபதன்ஃபஅஹு திக்ரா, நீங்க சொல்லத்தை கேட்டு இந்த ஆசையோட வந்தவர் திருந்தலாமா இல்லையா? இந்த ஆசையோட வந்தவர் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தலாமா இல்லையா? ஆசையோட வந்தவருக்கு கற்றுக் கொடுக்கும், ஆசையோட வந்தவருக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த வசனம் இறங்கினத்துக்கு பிறகு அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சபைக்கு வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்று மர்ஹபன் என்று வரவேற்பாங்களாம். என்னோட அல்லாஹ் என்ன இந்த விஷயத்தில் கண்டிச்சிட்டான் என்று சொன்னால், அதாவது குற்றம் அல்ல. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன என்னுடைய விடயத்தில் குர்ஆன் வசனம் இறங்கிற்று,
என்று இவர் வந்தா இதுக்கு பிறகு அதற்கு பிறகு என்ன செய்வார் என்றால் மர்ஹபன் என்று எழும்பி அவரை வரவேற்கக்கூடியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்லாம் என்கிறது சமத்துவம். பணக்காரர் வந்திருக்கார், ஹாஜியார் வந்திருக்கார், பெரிய தலைவர் வந்திருக்கார், அவரைத்தான் முற்படுத்தணும். ஏழவாரார், கண்டறியாதவர், அவரை பிறகு எண்டதில்லை இஸ்லாத்தில். பாருங்க, சஃப்ல நிற்கும் எல்லாரும் நிற்கும். ஹஜ்ஜில் பாருங்க எல்லாரும் ஒரே ஆடை. பெரிய பெரும் ஜனாதிபதியும் வந்திருப்பார், அவரும் வெள்ளை கலர் தான். ஃபேமன் வியாபாரி, அவரும் வெள்ளை கலர் தான். எல்லாரும் ஒரே ஆடை, எல்லாரும் ஒரே மொட்டை, எல்லாரும் ஒரே இடம், எந்த பிரிவினையும் இல்லை. இஸ்லாம் சமத்துவத்தை நாடுகின்றது. பாருங்க, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கருப்பு, ஒரு ஹபஷி அடிமை, மூக்கு அறுபட்ட, கருப்பு மூக்கு அறுபட்ட ஒரு ஹபஷி. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை இருந்து கொண்டிருக்கக்குள்ள அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரிய பரம்பரையை சேர்ந்தார் மக்காவில். அவர் ஒரு நாள் பிலாலை பார்த்து சொன்னார், இப்னு சௌதா, கருப்பியின் மகனே அப்படி என்றார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், எனக்கு அபூதர் இப்படி ஏசிட்டாரு. இப்போ அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டு நபி அவங்க சொன்னாங்க, இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, உனக்கிட்ட இன்னும் மடமை இருக்கு, நீ இன்னும் இஸ்லாத்தில் தான் என்ற பேரில் இல்லை, இன்னும் ஜாஹிலியத்துடைய பண்பு உனக்கிட்ட இருக்கு. உமா அப்பா எடுத்து பேசுகிறேன் பேசலாது. இன்னும் அவர் பெரிய பரம்பரை, கருப்பியின் மகனே என்று, கருப்பியின் மகனே என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த ஒரு சமயத்திலையும் ஏற்றத்தாழ்வு பார்க்கல. சல்மான் ரலியல்லாஹு தஆலா அடிமையாக வந்தாங்க. அவரை பார்த்து சொன்னார் நபி அவங்க, சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், சல்மான் என்னுடைய குடும்பத்தை ஒரு அடிமை. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கொலை செய்ய வந்தவர். அவரை பார்த்து கூட ஒரு சந்தர்ப்பத்தில் கூட உமர், நீங்க என்ன கொல்ல வந்தவர் தானே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டவே இல்லை. மாறாக எப்படி தெரியுமா சொன்னாங்க, நான் மியராஜுடைய பயணத்தில் போனேன், ஒரு மாளிகையை கண்டன், அந்த மாளிகைக்குள்ளே கால் வைக்கணும் என்று எனக்கு விருப்பம், ஆனால் நுழையலை. ஏன் தெரியுமா, அது உங்களோட மாளிகை, உங்களுக்கு ரோஷம் கொஞ்சம் கூட, ஆகவே எந்த அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி நுழைவியல் என்று கேட்டுருவியலோ என்ற பயத்தில் நான் உங்களோட மாளிகைக்குள்ளே போகலை. இன்னல்லாஹ பனாலக பைத்தன் ஃபில் ஜன்னah. ஏ உமர், நீங்கள் கொல்ல வந்தவர் தானே, நீங்கள் ஒரு நாள் என்ன கொல்லத்துக்கு வந்தால் தானே என்று நபி அவங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்லலை. மாறாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி வைக்கலாம். பிலால் ஒரு அடிமை, அவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, யா பிலால், உங்களோட காலடி சத்தம், உங்களோட செருப்பு சத்தம் சொர்க்கத்தில் கேட்குது. நபி அவங்க எல்லாரையும் உயர்த்தினாங்க. அரசியலை கொண்டோ, பணத்தை கொண்டோ, அழகை கொண்டோ, நல்ல குடும்பம், பெரிய குடும்பம், இவங்க தாழ்ந்த குடும்பம், எங்கட குடும்பம் பெரிய குடும்பம், எங்கட குடி தலைமைத்துவம் என்றது இஸ்லாத்தில் இல்லை. இந்த எண்ணம் யாருக்கு வருமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூக்கால் மலத்தை உருட்டக்கூடிய வண்டை விட கேவலமானவர்கள். குடும்பத்தை வச்சு பெருமை அடிக்கிறார்கள், குடும்ப கௌரவத்தை வச்சு தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள். மற்றவர்களை மட்டம் தட்டவர்கள் மூக்கால் மலத்தை உருட்டக்கூடிய வண்டை விட கேவலமானவர்கள் என்றார்கள். உள்ளத்தில் வந்துடப்பட சமத்துவம், எல்லாரும் ஒத்துமை. இஸ்லாத்தில் தக்வா, குர்ஆன் இதை கொண்டு தான் கண்ணியம். உசாமா ரலியல்லாஹு தஆலா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு படம் கொண்டு அனுப்பினாங்க. இதுக்கு தலைவர் யார்? உசாமா. இந்த உசாமா யாரு தெரியுமா? ஸைத் ரலியல்லாஹு தஆலா உடைய மகன், ஒரு அடிமையுடைய மகன், கருத்த அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி தான் செஞ்சிருக்காங்க. ஜுலைபீப் இவர் ஒரு அசிங்கமானவர். கன்னத்தில் ஒரு பின்னாம்பரிய காயம், பார்க்கறதுக்கு அசிங்கம். ஊரெல்லாம் பொன் கேட்டார், யாருமே பொன் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த வீட்டுக்கு போய் நீங்கள் பொன் கேளுங்க. அந்த வீட்டுக்காரங்க ஒருத்தரும் சம்மதிக்கலை. அந்த பொண்ணு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி வச்சாங்களா? ஓ, நான் கல்யாணம் முடித்தார். அடுத்தண்டு யுத்தத்துக்காக வேண்டி
அறிவிப்பு செய்யப்படுகிறது. இவர் வெளியாகி போனார். யுத்தம் முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், யாரை தேடுறீங்க? இல்லை, நான் ஜுலைபீபை தேடுறேன். போனால் யுத்தத்துடைய நடுவில் மைதானத்தில் ஜுலைபீப் அப்படியே ஷஹீதாகி கிடக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கையாலையும் அவரை தூக்கினார். சஹாபாக்கள் பொறாமப்பட்டாங்களாம், இந்த ஜுலைபீபாக நான் இருந்திருக்கக்கூடாதா? ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் தூக்கினதென்றா இவரை மட்டும்தான். கையால் தூக்கினதென்றா இவரை மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய கபரை இவரை கொண்டு போய் ஜனாசாவை அடக்கி விட்டு சொன்னார்கள், ஹாதா மின்னா, இவர் என்ற குடும்பம், வஅன மின்ஹு, நான் அவர குடும்பம். அசிங்கமானவர், அருவருப்பானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தி இருக்காங்க. ஆகவே ஏற்றத்தாழ்வு இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாத்தில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அப்போ அஞ்சாஹுல் அமா, ஒரு கண்டறியாதவர் வந்தார், நீங்கள் முகத்தை திருப்புகிறீர்கள், இவருக்கு அல்லாஹ் நல்லதை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், அம்மா மனிஸ்தகனா, தன்னை பணத்தை வச்சு தன்னை குடும்பத்தை வச்சு உங்களை புறக்கணிக்கிறார்கள். இந்த அபூஜஹல், உத்பா, ஷைபா, ஃபஅன்தலஹு தஸத்தா, அவர விடயத்தில் போய் நீங்கள் தலை அடிக்கிறீங்க. உங்களை புறக்கணிக்காங்க, நாங்கள் தான் பெரியாக்கள்னு நினைக்காங்க, நீங்கள் செல்லத்தை கேட்காங்க. இல்லை, அவர விஷயத்தில் போய் நீங்கள் ஏன் தலையை முற்றுறீங்க? தஸத்தான்னா தலை அடிக்கிற. நீங்கள் போய் அவங்களுக்கு தலை அடிக்க தேவையில்லை. மமா அலைக்க அல்லா யஸக்கா, அவங்க திருந்தலை என்றதால உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. நம்முட முயற்சி என்ன? தாவத், மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சொல்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறான், வஅம்மா மன் ஜாஅக யஸ்ஆ, உங்களுக்கிட்ட ஓடோடி வாரார், ஹஸ்ரத் ஹஸ்ரத் என்று ஓடோடி வாரார், வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்து கொண்டு. நிறைய நஜன் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் என்று அல் குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லியிருக்கார். வஹுவ யக்ஷா, அல்லாஹ்வை பயந்து கொண்டு உங்களுக்கிட்ட ஓடி வாரார். ஃபஅன்தலஹு தலஹா, அவரை விட்டும் நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். அவரை விட்டும் நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள். ஏன் நீங்கள் புறக்கணிக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்கின்றான். சொல்லிவிட்டு அடுத்ததாக அல் குர்ஆனை பற்றி சொல்கின்றான். இந்த அல் குர்ஆன், இன்னஹா கல்லா இன்னஹா தذكرா, இந்த குர்ஆன் என்பது உபதேசம். இந்த குர்ஆன் என்பது உபதேசம். குர்ஆனை நாம் படித்தா அதுக்குள்ள முழுக்க நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம் தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஷாஅ, யாருக்கு விருப்பமோ தக்கரா, அவர் உபதேசம் பெற்றுக்கொள்ளட்டும். விரும்பியவருக்கு தான். இஸ்லாத்தில் வற்புறுத்தல் இல்லை. நாம் எல்லாரும் விரும்பி உட்கார்ந்துக்கிறீங்க. விரும்பி உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் இந்த குர்ஆனை தன்னுடைய உபதேசமாக எடுத்துக்கொள்ளட்டும், உபதேசமாக எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் எங்கிருக்கு? ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, கண்ணியமான சங்கையான ஏட்டிலே இருக்கின்றது. எதில் இருக்கு? ஃபீ சுஹுஃபின் முகர்ரமா, சங்கையான ஏட்டிலே இருக்கின்றது. இந்த குர்ஆன் சங்கையானது. மர்ஃபூஆ, உயர்ந்த இடத்திலே இருக்கின்றது. யார் இந்த குர்ஆனை எடுக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்கள உயர்த்துவார், அல்லாஹ் அவங்கள சங்கையாக்குவார். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், முத்தஹ்ஹரா, அது சுத்தமான குர்ஆன், பரிசுத்தமானது. அப்போ கல் குர்ஆன் பரிசுத்தமானது, அல் குர்ஆன் சங்கையானது, அல் குர்ஆன் உயர்ந்தது. பிஐதி சஃபரா, பிஐதி சஃபரா, மலக்குமார்களுடைய கையிலே இருக்கின்றது. மலக்குமார்களுடைய கையிலே இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு, கிராமிம், இந்த மலக்குமார்கள் யார் தெரியுமா? அவர்கள் சங்கையானவர்கள். பரரா, மிக நல்லவர்கள். பாருங்க, இந்த குர்ஆன் சங்கையானது, இந்த குர்ஆன்
என்னை சுமந்து வந்தவர்கள் சங்கையானவர்கள். இந்த குர்ஆனை நாம் படித்தோம்டா அல்லாஹ் எம்மையும் சங்கையானவர்களாக ஆக்கலாம். இன்று குர்ஆனை படிக்கிற ஆக்களைத்தான் அற்பமாக கருதுறாங்க. படிப்பு ஏறலண்டா, பிள்ளையை திருத்தணுமெண்டா, படிப்பு ஏறாத பிள்ளைய, இப்படியான ஆக்களைத்தான் என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் மதரசாவுக்கு போகிறது. அப்படி இல்லை, நல்லா படிப்பு ஏறுற ஓலையை எடுத்த பிள்ளைய கொண்டு போய் ஓத விடணும். ஓத விட்டா இப்போ இந்த பிள்ளை என்ன செய்யும், மார்க்கத்தை தெளிவான முறையில் எடுத்து செல்லும். படிப்பு ஏறாத ஒன்றுக்கும் லாயக்கில்லாத ஆளை கொண்டு போய் திருந்துறதுக்கு மதரசாவில் விடுறது இல்லை. குர்ஆன் கண்ணியமானது, கண்ணியமானவர்கள் தான் அந்த குர்ஆனை எடுக்கணும். அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். கிராமின் பரரா, சங்கையானவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், குத்திலல் இன்சான், இந்த மனிதன் நாசமாகட்டும். இவ்வளவு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லான், குத்திலல் இன்சான், மனிதன் நாசமாகட்டும். ஏன் தெரியுமா, மா அக்ஃபரா, இவ்வளவு சொல்லியும் நன்றி கட்டவனாக இருக்கின்றானே, இவ்வளவு சொல்லியும் அவனுக்கு விளங்குதில்லையே, கிளிப்புள்ளைக்கு செல்ல மாதிரி சொல்லியும் இந்த மனிதர்களுக்கு விளங்கலையே, நன்றி கட்டவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ கொஞ்சம் யோசி, மின் ஐயி ஷைஇன் ஹலகா, உன்னை எதால படைச்ச, மின் நுத்ஃபா, நீரால் படைத்தான், இந்திரியம் என்று சொல்லக்கூடிய நீரால் படைத்தான், ஃபகத்தரஹு, தாயுடைய வயிற்றிலே இரத்த கட்டியாக சதை கட்டியாக இருந்து உனக்கு உருவத்தை தந்தான், தந்து சும்ம சபீல யஸ்ஸரா, தாயுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய உன்னை தாயுடைய மர்மஸ்தானத்தால் அல்லாஹ் வெளியாக்கினான். இது யாரால முடியும்? இப்போதான் சீசர் வந்திருக்கு. ஒரு 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முந்தி சோப்ரேசவ் பெண்ணாம்பெரிய புள்ள, தாயுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய புள்ள தாயுடைய மர்மஸ்தானத்தால் வெளியாகுது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், சும்ம சபீல யஸ்ஸரா, நீ வெளியாகக்கூடிய பாதையை நாங்கள் தான் இலகுவாகி கொடுத்தோம். அதனால தான் கற்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் சுவப்பிரசவம் கிடைக்கணும் என்று சொன்னால் இந்த சூறாவை அதிகமாக ஓதணும். ஏன், அல்லாஹ் தான் வெளியாக்குறது, யாரும் வெளியாக்குறல. அந்த வியோஜி, அந்த டாக்டர், கல்முனைக்கு போனால் நல்லம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லம், அல்லாஹ் தான் வெளியாக்குற. அதனால தான் கற்பமாக இருக்கக்கூடிய தாய்மார்கள் தொடர்ச்சியாக இதை ஓதி வந்தால் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சுவப்பிரசவம் கிடைக்கும். அப்போ சும்ம சபீல யஸ்ஸரா, பிறகு அல்லாஹ் சொல்லான், உலகத்துக்கு வந்தான், அவனோட வழியை நாங்கள் திறந்து கொடுத்தோம், அவன் தாய்ப்பால் குடித்தான், அவன் ரிஸ்கை தேடினான், அவனுக்கு நல்ல பாதை கெட்ட பாதை எது என்றதை நாங்கள் காட்டி கொடுத்தோம். பிறகு சும்மா அமாத்தஹு, அவனை மௌத்தாக்கி ஃபஅக்பரா, அவனை கபரில் கொண்டு போய் அடக்கினோம். கபரில் கொண்டு போய் நம்மளை அடக்கிறதுங்கிறது இருக்குதானே, இது நமக்குரிய கண்ணியம். நம்ம எல்லாரும் மௌத்தாகி நாயை கொண்டு போய் குப்பை தொட்டியில் எறிகிற மாதிரி, பூனை செத்தா பூனையை கொண்டு எறிகிற மாதிரி நம்மளை கொண்டு எறிஞ்சா எப்படி? நம்ம எல்லாரும் மௌத்தாயிட்டோம், நம்மளை அடக்கலை, நம்மளை சும்மா எல்லாரும் தூக்கி வச்சா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கி 40 நாள் 40 வருஷம் எப்படி? அப்போ ஒரு மனிதனை கபரில் கொண்டு போய் அடக்கிறது என்பது அல்லாஹ் தந்த ஆகப்பெரிய ஒரு கண்ணியம் தான் நமக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 பிள்ளைகள் ஹாபில் காபில், நானா தம்பி சண்டை பிடிச்சிட்டான், நானா தம்பி சண்டை பிடிச்சி நானா தம்பியை கொலை செஞ்சிட்டான். இப்போ ஆள் ஜனாசா மவுத்தாயிட்டான். இப்போ மவுத்தான ஜனாசாவை என்ன செய்யறேன்னு தெரியா, 40 நாள் தூக்கி சுத்தினான். மவுத்தான ஜனாசாவை என்ன செய்யறேன்னு தெரியா, அண்ணன் அடக்க தெரியா, 40 நாள் தோளுக்கு மேலே சுமந்து சுத்தினார். யோசிச்சு பாருங்க, 40 நாள் ஒரு மையத்தை தோளில் சுமந்தா எவ்வளவு நாத்தம் பெறும். மௌத்தான அடுத்த கேள்வி என்ன, எப்போ அடக்குற? எல்லாருக்குமே தான் கேள்வி. 4 மணித்தியாலம் லேட் ஆகினாலே கேள்வி. 40 நாள் வச்சு சுற்றுறான், என்ன செய்யறேன்னு தெரியா, அடக்க தெரியா, சிஸ்டம் தெரியா. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, ஒரு காகத்தை அனுப்புறான். ஒரு காகம் இன்னொரு காகம் செத்தத்துக்கு என்ன செய்யுது என்று சொன்னால், அந்த காகம் தன்னுடைய காலால் மடு ஒன்று தோண்டுது. மடு ஒன்று தோண்டி அந்த காகத்தை உள்ளுக்கு போட்டு மண்ணை மூடுது. இதை கண்டார். இதை கண்டு அவன் என்ன செஞ்சார் என்று சொன்னால், மண்ணை தோண்டி
தன்னுடைய சகோதரன் அடக்கம் செஞ்சான். இதுதான் முதலாவதாக கபருடைய சட்டம் இங்கே தான் வருது. அல்லாஹ் சொல்லான், நான் உங்களை மௌத்தாக்கி போட்டு ரோட்டில் போடலை, மௌத்தாக்கி போட்டு குப்பை தொட்டியில் உங்களை போடலை, உங்களை கண்ணியமாக மரியாதையாக உங்களை தூக்கி கொண்டு போய் நாங்கள் அடக்கம் செய்ய வச்சோம். உங்களை நாங்கள் தண்ணியில் படைச்சி தாயுடைய வயிற்றில் உருவாக்கி லேசாக வெளியாக்கி உலகத்தில் வாழ வச்சு உங்களை மௌத்தாக்கி சும்மா விடலை. மௌத்தாக்கினத்துக்கு பிறகும் உங்களுக்கு கண்ணியம் தான். சும்ம இதா ஷா அன்ஷரா, மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்களை எழுப்பாட்டுவேன், நான் உங்களை எழுப்பாட்டுவேன் என்று சொல்லிவிட்டு கல்லா மனிதனே லம்மா யக்லிமா அமரா, ஆனால் இவ்வளவோ நான் உனக்கு நியாமத்துகள் செய்திருக்கிறேன், இவ்வளவோ நல்லது செய்திருக்கிறேன், ஆனால் நான் சொன்ன விடயத்தை நீ செய்கிறா இல்லையே, நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன், நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன். லம்மா யக்லிமா அமரா, நான் சொன்னதை நீ கேட்கா இல்லையே. இதே நேரத்தில் பாருங்க, நம்முடைய இந்த இஷா தொழுகை, நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், புதுப்பள்ளி மஹல்லாவில் இருக்கிற அவ்வளவு மக்களும் இஷா தொழுகைக்கு வந்தா இந்த பள்ளி போதுமா? அல்லாஹ் சொல்லான், மக்களே நான் சொல்லத்தை நீங்கள் நிறைவேற்றலையே, என்னுடைய கடமையை நீங்கள் நிறைவேற்றவில்லை. இதுதான் மனிதனுடைய ஆகப்பெரிய ஒரு நன்றி கட்ட தன்மை என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆகவே சொல்லுகின்றான். அதற்கு பிறகு அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு, மனிதனுக்கு வாழ்வாதாரம், மனிதனுடைய சாப்பாடு, மனிதனை அல்லாஹ் எங்கிருந்து படைத்தான் என்ற விடயங்களை அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கின்றான். ஆகவே நாம் இந்த படித்த விடயங்களை எமது வாழ்க்கையிலே நாம் அமல் செய்ய வேண்டும். இப்போ சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன். நான் படித்த பாடத்தில் ஒரு கேள்வி, இப்போ நம்ம படித்த சூறாவுடைய பேர் என்ன? அபஸ, சூரத்துல் அபஸ. இது எங்கே இறங்கிச்சு? மக்காவிலையா மதீனாவிலையா? மக்காவில். இந்த சூறாவில் நீங்கள் படித்து கொண்ட ஒரு விஷயத்தை சொல்லுங்க வாங்க. நீங்கள் ஒரு படித்து கொண்ட ஒரு விடயம் இப்போ என்ன படிச்சீங்க? அதில் ஒன்றை சொல்லுங்க. சமத்துவம். சமத்துவம் கடு முக்கியமான விஷயம். இந்த சமூகத்தில் நாம் மிகவும் பேண வேண்டிய ஒரு விடயம். நமக்குள்ளே ஒரு முடிவு ஒன்றிக்கா இல்லையா, அவரை விட நான் பெரிய ஆளுண்டு கேட்டா இல்லைன்னு நான் சொல்லுவோம், கேட்டா இல்லைன்னு நான் சொல்லுவோம். ஆனால் அவனை விட நான் பெருசி, அந்த குடும்பத்தை விட எந்த குடும்பம் பெருசி என்று நமக்குள்ளே நாம் ஒரு முடிவு ஒன்று செஞ்சு வச்சுக்கமா இல்லையா? இது கூட என்னை விட எல்லாரும் நல்லார்கள், என்னை விட எல்லோரும் நல்லவர்கள் என்ற எண்ணம் நம்மளோட உள்ளத்தில் கட்டாயம். சமத்துவம். வேற தீனுடையவரை மட்டும்தான் அல்லாஹ் மதிக்கிறார். அவர் பாருங்க, தீன் உள்ளவர், அல்லாஹ்வை பயந்தவர். நாம சொல்லலாம், நம்மளோட முழு அக்கறை பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் சயின்ஸ் படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியாச்சு. ஊர் முன்னேறுமா? எல்லாரும் டாக்டர், ஊர் முன்னேறுமா? எல்லாரும் இன்ஜினியர், ஊர் முன்னேறுமா? எல்லாருக்கும் குர்ஆனை கொடுத்தா நம்ம ஊரை முன்னேற்றது இருக்கட்டும், நம்மளோட குடும்பத்துக்கு குர்ஆனை கொடுப்போமே. நம்மளோட பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கணும், நம்மளோட பிள்ளை டாக்டர் ஆகணும், நம்மளோட பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், நம்மளோட பிள்ளை அக்கவுண்டர் ஆகணும், நம்மளோட பிள்ளை நல்லா படிக்கணும். ஒரு ஹாஃபிஸ் டாக்டர், அல்லாஹ்வை பயந்த ஒரு மனிதன் இன்ஜினியர். நம்மளோட பிள்ளை பிஸ்னஸ் செய்யணும், நடு டவுனில் ஒரு ஹாஃபிஸ். ஹாஃபிஸ்மார்கள்லாம் பள்ளியில் தான் இருக்கணும் வேண்டியில்லை. இந்த ஊருடைய கண்ணியம், இந்த ஊருடைய நமது குடும்பத்துடைய சிறப்பு குர்ஆனை கொண்டு தான் நிற்கும். நல்ல. இப்போ இன்னும் ஒரு விஷயம், அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு 6 சிறப்பு சின்னம் ஒன்று சொல்லுங்க. அவங்க 6 சிறப்பு நாம சொன்னோம்ல, அதில் ஒன்றை சொல்லுங்களேன். ரைட், ரசூலுல்லாவை கண்ணால் காணவில்லை, ஆனால் ஒரு சஹாபி. வேற என்னது? அல் குர்ஆன்ல இறைவனை பயப்படக்கூடியவன் என்று அல்லாஹ்வே சர்டிஃபிகேட் கொடுத்தவரால் இவர்தான். இரண்டாவது முஅத்தின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 3 முஅத்தின்கள்ல இவரும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாத கட்டத்தில் அமீராக நியமிப்பார் இவரைத்தான். 4வது
அடுத்தது யுத்தத்தில் என்ன யுத்தம்? என்ன யுத்தம்? காதிசியா யுத்தம். என்ன யுத்தம்? காதிசியா யுத்தம். ஆறாவது அது ஜுலைபி. ஆறாவது ஒரு விஷயம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கக்குள்ள குர்ஆனை படித்து கொடுக்கறதுக்காக வேண்டி மதினாவுக்கு அனுப்பி 70 குடும்பம் அவர கையால் இஸ்லாத்துக்குள்ளே வந்தாங்க. நாம் யோசிப்போமே, நம்முடைய கையால் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்தீங்க? நாம் எத்தனை குடும்பத்தை பொறுப்பெடுக்கும்? எத்தனை அனாதைகளுக்கு நாம் பொறுப்படுத்திக்கும்? நமக்கு எத்தனை புள்ளை இருக்கு? 4-5 புள்ளை. 6வது புள்ளை அல்லாஹ் தந்திருந்தா அதை வளர்த்திருப்போமா, ரோட்டில் ஓட்டிப்போமா? வளர்த்திருப்போம் தானே. ஒரு 6வது பிள்ளையாக ஒரு அனாதை பிள்ளையை எடுத்து வளர்ப்போமே. நமக்கு அல்லாஹ் சில டைமில் 7 பிள்ளையை தந்திப்போம். ஒரு பிள்ளை மௌத்தாயிருக்கும். அந்த மௌத்தான ஒரு பிள்ளையாக நினைச்சு ஒரு அனாதை பிள்ளையை வளர்ப்போமே, குறைஞ்சிருவான்? குறையாது. நம்மளால் உருவாகும், நம்மளால் 4 பேர் சிரிக்கும். இப்படியானவர்களாக நாங்கள் மாற வேண்டும். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த சூராவுடைய விளக்கங்களை கற்று அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.